டேய் ரயானு வேற மாதிரி சம்பவம் பண்ணுறியடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி கைஸ். வந்து வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் டாஸ்க்ன்றது முடிஞ்சுது. டேய் ரயானு ஏன்டா நீ மற்றவங்களாம் நிற்கவே வேணாம் போலியடா, ரன்னிங் ரேஸ் வச்சா நீ தான் ஃபஸ்ட்டு ஓடுவேன்ற மாதிரி வேகமாக ஓடி போய் ஆறெல்லாம் குறி வைக்கிறானோ அவன் எல்லாரையும் முடிக்கிறான். குறி வச்சா யாராவது விடணுன்ற மாதிரி குறி வைக்கிற ஆளுங்க எல்லாரையும் அவுட் பண்ணுறான் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாய்ஸ் எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டான் மக்களே. ஸோ முத்துக்குமரன்லேருந்து முத்துக்குமரனில் ஆரம்பித்து விஷால், தீபக், மஞ்சரின்னு சொல்லி வரிசையாக அவுட் ஆகிக்கிட்டு ஸோ திருப்பி வந்துட்டு அந்த பிரேக் விட்டதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறதுல நம்ம பவித்ரா அவர்களே வேகமாக போய் எடுத்து டாங்க அடித்து முடிச்சு விட்டுறாப்புல. ஸோ பவித்ரா அதை முடிச்சு விட்டோன்னே ஸோ பவித்ரா இஸ் கெட்டிங் 2 points இன் திஸ் டாஸ்க். ஸோ பவித்ரா வந்து 2 point வாங்கியிருக்காங்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நிற்கிறாங்க. யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான ஒரு கலவரம்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபன்னாக என்னப்பா கபடி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேகமாக ஓடி போய் ரயான் அவர்கள் போய் ஜாக்லின் தான் எடுத்து அவர் சட்டைக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஸோ ஜாக்லின், சௌந்தர்யா 2 பேருமே சேர்ந்து அந்த டாங் அடிக்க விடாமல் பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம ரயான் அவர்கள் தள்ளி விட்டு அடித்து பிடிச்சி டாங்கை அடித்து நம்ம ஜாக்லினை அவுட் செய்கிறார். ஸோ ஜாக்லின் அவுட் செய்து உடனே ஜாக்லின் இஸ் கெட்டிங் 3 points இன் திஸ் டாஸ்க். ஸோ பவித்ரா 2 point, ஜாக்லின் 3 points. ஸோ கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி வந்துருச்சா, சௌந்தர்யா அண்ட் ரயான் 2 பேரும் நிற்கிறாங்க. சௌந்தர்யா ரயான் நின்றுட்டு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா நேராக பஸர் அடித்தோன்னே நேராக ஓடி வந்து இந்த டாங் எடுத்துகிட்டு சும்மா நின்றுட்டுருக்காங்க. ஏமா போய் அந்த ரயான் ஃபோட்டோ அங்கே கிளிப்பில் தொங்கிட்டு கிடக்க போய் எப்போ எடுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்துனதுக்கப்புறம் ஓடுறாங்க. அதுக்குள்ளே ரயான் அவர்கள் போய் அதை வந்து பிடிங்கிடுறாரு. ஏம்மா டாங் எடுத்துகிட்டு அவங்க கவனிக்கவே இல்லை. டாங் எடுத்துகிட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவர் ரயான் ஃபோட்டோவை எடுத்திருந்தா ரயான் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி ரயானை போய் அடிச்சிருக்கலாம், லைக் வந்துட்டு ஃபோட்டோ வச்சு டாங் அடிச்சிருக்கலாம். ஸோ ஏன்னா டாங் வந்துட்டு சௌந்தர்யா கையில் தான் இருக்குது இல்லையா, அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் நின்றுட்டு இருக்க கண்டஸ்டன்ஸ் தீபக்லேருந்து முத்துலேருந்து அந்த ஃபோட்டோ போய் எடுன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் எடுக்க போகிறாங்க. அப்போ போயிட்டு வேகமாக அதோட ஃபாஸ்ட்டாக போய் நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு அவர் ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு டாங்கியும் சௌந்தர்யா கையிலேருந்து பிடுங்கி அடிச்சுட்டு நம்ம சௌந்தர்யா அவர்களையும் ஃபோட்டோவை பர்ன் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன தெரியுது, சௌந்தர்யா அவர்கள் 4 points, நம்ம ரயான் அவர்கள் இஸ் வின்னிங் திஸ் டாஸ்க் அண்ட் கெட்டிங் 5 points. ஸோ என்ன ப்ரோ டாஸ்கே முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ப்ரோ செகண்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோவில் ஒரு டாஸ்க் வருது. ஸோ இது வந்துட்டு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் த டாஸ்க்ன்றது வருதுங்க. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு ஈவினிங் சொல்லுவார். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த லைவ் அப்டேட். ஸோ நேற்றே அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். விஷால் லீட் பண்ணுறான்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயான் இஸ் கெட்டிங் 5 points. ஸோ லீடர் போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கணக்கு எப்படி இருக்குன்னா ரயான் 5 points, சௌந்தர்யா 4 points, ஜாக்லின் 3 points, பவித்ரா 2 points. ஸோ இப்படி இருக்குது. ஸோ நேற்று வந்துட்டு ராணவ் அவர்கள் 2 points வாங்கினார். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அருண் அவர்களும் 2 points வாங்கினார். ஸோ இதுதான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நைட் டாஸ்கில் நம்ம விஷால் இஸ் கெட்டிங் 10 points இன் திஸ் டாஸ்க். அந்த டாஸ்க்கை நீங்கள் பார்ப்பீங்க நைட்டு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த லைவ் அப்டேட்ஸ் கைஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.